தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என்று சொல்லி சிலுவை அடையாளம் இடும்போது 3 முக்கியமான உண்மைகளை அறிக்கையிடுகிறோம். முதலாவதாக, நாம் நமது இறைவனை யார் என்று கண்டுணர்ந்து அறிக்கையிடுகின்றோம். அவர் மூவொரு கடவுள், ஆழ்தன்மையில் தந்தை, மகன், தூய ஆவியார் என 3 ஆட்களாக இருந்தாலும் இறைத்தன்மையில் அவர் ஒரே கடவுள் என்பதை நாம் உணர்ந்து ஏற்று அறிக்கையிடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியார் மூவர் அல்ல, ஒரே இறைவன். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து திருச்சிலுவையில் தம் உயிரை அர்ப்பணித்து நமக்கு மீட்பை அளித்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். எனவே திருச்சிலுவை வேதனையின் அடையாளம் மட்டுமல்ல, அது அன்பின், வெற்றியின், மீட்பின் அடையாளம். மூன்றாவதாக, நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்பதை உலகிற்கு சாட்சியாக அறிவிக்கிறோம். நம் ஜெபத்தை தொடங்கும் போதும், திருப்பலியில் பங்கேற்கும் போதும், பயணத்தை ஆரம்பிக்கும் போதும், ஒரு முக்கிய பணியை மேற்கொள்ளும் போதும் நம் வாழ்வை இறைவனிடம் ஒப்படைக்கும் அடையாளமாக திருச்சிலுவை இடுகிறோம். திருச்சபையின் தொடக்க காலம் முதலே கிறிஸ்தவர்கள் இந்த புனித அடையாளத்தை பக்தியுடன் பயன்படுத்தி வருகின்றனர். இது வெறும் சடங்கல்ல, இது நம் விசுவாசத்தின் அறிக்கையாகும். எனவே இனி திருச்சிலுவை அடையாளம் இடும் ஒவ்வொரு முறையும் அதன் ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இடுவோம். திருச்சிலுவை அடையாளம் நம் நெற்றியில் மட்டுமல்ல, நம் இதயத்திலும் வாழ்விலும் பதிய வேண்டும். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்கி காப்பாராக.